வைகோ அவர்கள் திருமாவளவன் அவர்களை பற்றி நான் பேசின அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை தன் கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய வைகோவுக்கு பல நேரங்களில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு கை கொடுத்திருக்கிறார். பொதுவெளியில் அப்படிலாம் அவர் பேசுனதே கிடையாது. அவரே பேச ஆரம்பிக்கிறார். நல்ல முறையில் நட்புல இருக்காங்க, ஒரே கூட்டணியில் அவர் இருக்காங்க. இப்ப இந்த வார்த்தையை நீங்க அவர் பயன்படுத்துறப்ப நாளைக்கு பொது இடத்துல அவரை பாக்குறப்ப எப்படி உங்களுக்கு நேருக்கு நேரம் பாக்குறப்ப மனசு வரும்? கூட்டணியிலிருந்து வெளியில கிளப்பணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் உள்ள வேலை செய்தோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பார்த்துட்டு போனது, வைகோ பேசுறது, காங்கிரஸ் பேசுறது அப்படின்னும் போது விசிகாவை குறி வைக்கிறார்களா? 108 தொகுதியோட நின்று சாவேக்கா, அதுக்கு மேல பெருசா அவங்களால ரீச் பண்ண முடியல. அப்ப என்ன நடக்கும்? ஆனா அதுக்கு பிறகு வெளியில இருந்த பிறகு திமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்களை தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு பெரிய இது, ஆமா, நாங்க தான் அமுச்சு விட்டோம், எங்களால தான் இந்த ஆட்சி. விஜய் அவர்கள் வின் பண்ற வரைக்கும் இவர் ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு, அது போன மாசம், இது இந்த மாசம் அரசியல்வாதிகளை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடே சிரிக்குது. நேத்தி வரைக்கும் அவர் என்னோட நின்று டீ குடிச்சிருந்தாரு, இன்னைக்கு அவர் எம்எல்ஏ அப்படின்ற அந்த வார்த்தைகள் நானே சர்வசாதாரணமா கேட்கிறேன் சார். இதுதாங்க மாற்றம். இதைத்தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தோம். அண்ணா தான் நாங்கள் பண்ணாரு. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க போய் இப்போ எல்லார் வீட்லயுமே இவர் என்ன தெரியுங்கிறத காட்டிலும் நீ வராதனே ஒதுக்கிட்டாங்க. பெண்களை வீட்டில் அரசியல் பாரு, உனக்கு என்ன தெரியும் அரசியல் சீரியல் பாரு, அப்படியே ஒரு ஆனந்திக்கத்தனம் தான். வீட்டில் யாரும் அரசியல் பேசுறாங்களா? குழந்தைகள் அரசியல் பேசுறாங்க. அதை ஒதுக்கி வச்சு அரசியல அவங்க பூரா ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டான். ஊழல் முற்றிலுமா ஒழிச்சிருக்கிறாங்க. மக்கள் நேரடியாக பயன்பாட்டு இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் ஊழல் முற்றிலுமா ஒழிஞ்சிருக்கு. குறிப்பா அரசு மருத்துவமனைகள்ல, அரசு மருத்துவமனைகள் போறவங்க அப்பாவி விளிம்பு நிலை மக்கள் தான் போறாங்க. அங்க போய் இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போறது காசு, பிளட் டொனேஷன் காசு, எல்லாம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அப்ப தாவேக்காங்கிறது அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒண்ணு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கும். தனுஷ் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு சார், அது கட்சி இல்ல. தனுஷினுடைய மன்றங்கள் நிர்வாகிகள் போட்டி போடுறாங்க. கன்ஃபார்ம்டு நியூஸ் சார்? ஆமா, கன்ஃபார்ம்டு நியூஸ் வர வந்துகிட்டு தான் இருக்கு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் அணிஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க இந்த வைகோ அவர்கள் திருமாவளவன் அவர்களை பத்தி நான் பேசின அந்த ஒரு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே ஒரே கூட்டணியா தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரே கூட்டணியா இருந்தாங்க, இப்போ இருக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இல்லாத போது எப்படி சார் புது கட்சியில இவங்களுக்கு அந்த ஒரு இல்ல? தாவேகா அரசாங்கம் பொறுப்பு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தாவேகா நமக்கு எல்லாரும் தெரியும் 108 தொகுதியில் வந்துச்சு, மெஜாரிட்டி கிடைக்கல. திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தாவேகாவை நோக்கி ஆதரவு கொடுத்தாங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள். உள்ள அமைச்சரவையில் பங்கேற்று கொண்டு காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகள், ஐஎம்எல் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட்சி இருக்குது. இப்போ அன்னைக்கு 108 தொகுதியோடு நின்றுச்சு தாவேகா. அதுக்கு மேலே பெருசாக அவங்களால ரீச் பண்ண முடியல. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. திமுக கூட்டணியில் போட்டி போட்ட கட்சிகள்லாம் அங்கே ஆளுக்கு 4 சீட் 3 சீட் ஜெயிச்சு அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஆதரவு வந்தால் இந்த ஆட்சி அமைக்கலாம். இல்லைனா இவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிட தான் போய் ஆதரவு கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி ரெடியாக தான் இருந்தார். ஏன்னா உள்ள நாங்கள் லீமா ரோஸ்லாம் சொன்னாங்க, நாங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சவர்களை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம கலரும் மாறி போகும், தமிழ்நாட்டுக்கு அந்த அரசியல் எடுபடாது, வேணான்னு முடிவு பண்ணுறாரு. வேணான்னு முடிவு பண்ணதோ 4 நாள் பெண்டிங்கில் போடுறாங்க. 4 நாளையுமே போய் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற அந்த நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, ஆதரவு கேட்குறாரு. அவங்களா கூடி பேசி முடிவு பண்ணி ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு, எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு வெளியேறின பிறகு திமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்களை தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய இது, ஆமா, நாங்க தான் அமுச்சு விட்டோம், எங்களால தான் இந்த ஆட்சி இல்ல சார். சோஃபா மாடல்னு ஒரு சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசினதுதான் ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா இது உங்க கூட்டணியில இருக்கிறவங்க நீங்க தான் அமுச்சு விட்டீங்க, அவங்க தான் அங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க அவங்களே சொல்றாங்க, நாங்க சொல்லி தான் அமுச்சு விட்டுருக்கிறோம், எங்களால தான் இந்த ஆட்சி. அப்ப ஒரு கூட்டணிங்கிறது ஒரு டெம்பரவரி அக்ரிமெண்ட் தான். நீங்க ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியா விழாக்கில் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒன்னா. ஆமா சார். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், எஸ்டிபி 3 பேர் தமிழ்நாட்டில் ஒன்னா இருக்கிறாங்க. கன்னியாகுமரி தாண்டி 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா வேற வேறையா இருக்கிறாங்க. ஆமா, வேற வேறையா இருக்காங்க. ஆமா, நேர் எதிரா இருக்கிறாங்க. அதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் சார். வேறையா கூட இல்ல சார், வேற மாதிரி இருக்கு, நேர் எதிரியா இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு வர்றப்ப ஒரு கூட்டணியில இருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா
ஒரு அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி டெம்பரவரி அலைன்ஸ் தான் எலெக்ஷன் இதில் போட்டி போடுவாங்க. அப்போ அப்படித்தான் இந்த தேர்தலையும் சந்திக்கிறாங்க. தொடர்ந்து கூட்டணி வந்து ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ கூட்டணி கட்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலன்னா பாஜக மறைமுகமாக அதிமுகவை அமுச்சு விட்டு இந்த ஆட்சியை கேப்சர் பண்ணிடுவாங்க. இல்லை ஒருவேளை பாஜக இதை அதிமுக பாஜக இதை வந்து விஜய் ஏற்றுக்கறலன்னா அது கவர்னர் ஆட்சியா போயிடும். கவர்னர் ஆட்சியா போனா 6 மாசம் அது இன்னுமே வந்து ஒரு நேரடியான பாஜக ஆட்சியா போயிடும்ன்றது நான் முடிவு பண்றாங்க. சரி, வழி இல்லாம சில கண்டிஷன்ஸோட நாங்க உள்ள போறோம் அப்படின்றதால விசிகா மற்ற கட்சி எல்லாம் போறாங்க, இதுல இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, தொடர்ந்து இந்த விசிகா போன்ற மாதிரியான கட்சிகள் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுறாங்க. முதல்ல வந்து அவர் அந்த ஜோசியருக்கு அரசு பதவி போட்டதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் டெல்லி பிரதிநிதியாக போட்டார், ஒரு சினிமா போட்ட ப்ரொடியூசர், கேவிஎன் ப்ரொடியூசரை. அதுக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மறுபரிசீலனை செய்யணும், உள்கட்சி விவகாரமாக இருந்தாலும் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க. சில விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் வெளியில ரொம்ப ஓப்பனாகவே பேசுறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் கூட நடத்துறாங்க. ஆனா இது என்னன்னா, இது இந்த கூட்டணிக்குள்ள இவங்களை வச்சிருக்க கூடாது, கூட்டணியில இருந்து வெளியில கிளப்பணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் உள்ள வேலை செய்தோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்துட்டு போனது, வைகோ பேசுறது, காங்கிரஸ் பேசுறது அப்படின்னும் விசிகாவை குறி வைக்கிறார்களா, தாவேகா கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேற்றுவதற்கு குறி வைக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் பரவல எல்லாருக்குமே இருக்கு. நேற்று ஆனந்த் அவர் அன்புமணி அவர்களை மீட் பண்ணது தான் இப்போ இன்னொரு ஒரு பெரிய ஒரு இதுவா கிரியேட் இல்லை, அவங்க வந்து வெளியில சொல்றாங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நாங்க வந்து நீர்நிலை பற்றி விவாதிக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா அவரு அதான் சார், அவர் நீர்நிலைத்துறை அமைச்சர் இருக்கு. கூட அது வந்து அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள், கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய வைகோ பேசுறாரு. வைகோ போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரோட தோழமையோடு இருக்கிறவர். வைகோவுக்கு பல நேரங்களில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு கை கொடுத்திருக்கிறார். பொதுவெளியில் வந்து அப்படிலாம் அவர் பேசுனதே கிடையாது, அவரே பேச ஆரம்பிக்கிறார். அதுவும் ஆச்சரியமா இருக்கு சார். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார், இந்த விஷயம் பேசுறது திருமாவளவன் அவர்கள் பேசுனதையும் தாண்டி இப்போ ஒரு போன வாரம் வந்து ஒரு பிரஸ் மீட்ல கலெக்ஷன் கரப்ஷன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாரே சார், கமிஷன். ஓகே சாரி, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு தோலை துண்டு அவர் உருட்டினார். கூட்டணி தர்மத்துக்காக காத்து கிடந்துங்க, நாங்க பொறுத்து கிடந்தோங்க, எல்லாமே திமுக செஞ்ச அத்தனை தோல்வியை நாங்கள் காத்து கிடந்தோங்க, பொறுத்து கிடந்தோங்க அப்படின்னு பேசிட்டார். அதாவது ஒரு நாகரிகம் வேணும். நீங்க ஒரு கூட்டணியில் இருந்துட்டீங்க, ரொம்ப நாளா இருந்துட்டீங்க, அந்த கூட்டணியில் இருந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, உங்க பையன் எம்பியா இருக்கிறாரு, நீங்க வெளியில வந்துட்டீங்க, ஒரு சூழல், இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு, நீங்க வந்துட்டீங்க, பழையதை பேசாதீங்க. நீங்க இந்த கூட்டணியோட பயணம் பண்ணுங்க. எங்களுக்கு அங்கே மனக்கசப்பு இருந்துச்சுங்க, எல்லாருக்குமே அங்கே கசப்பு இருந்துச்சு, சரி அதை விட்டுருவோம், நட்பு ரீதியாக அதை விட்டுட்டு இன்னும் என்ன செய்ய போறோமோ அதை பார்த்துட்டு போங்களேன். அந்த கரப்ஷன் கமிஷன், அதுவும் நீங்க இத்தனை வருஷமா அங்க கூட்டணியில இருந்து போன மாசம், அதாவது இவர் விஜய் அவர்கள் வின் பண்ற வரைக்கும் இவர் வந்து ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு, அது போன மாசம், இது இந்த மாசம். அரசியல்வாதிகளை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடே சிரிக்குது சார். நீங்க திருமாவளவன் அவர்களை பத்தி அப்படி பேசுன போது புரியல சார். இல்ல, வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2016 மக்கள் நல கூட்டணியில இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க, மிகப்பெரிய அளவு நட்புல இருக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு நேரடியா பார்த்தா எப்படி நீங்க பேச முடியும்? இன்னைக்கு நல்ல முறையில நட்புல இருக்காங்க, ஒரே கூட்டணியில வேற இருக்காங்க. இப்ப இந்த வார்த்தையை நீங்க அவர் பயன்படுத்துறப்ப நாளைக்கு பொது இடத்துல அவரை பாக்குறப்ப எப்படி உங்களுக்கு நேருக்கு நேரம் பாக்குறப்ப மனசு வரும்? நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய ஒரு கருத்து அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு ஹார்ஸா போறாரு அப்படின்னா உள்ளுக்குள் ஏதோ வேலை நடக்கிறது. தாவேக்காவை வந்து விசிகாவை கழட்டிடணும், வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் 2-3 பேர் மேலே வலுவாக சந்தேகமாக இருக்குது. அவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்களோன்னு. அதனாலலாம் வந்து விசிகாவை டார்கெட் பண்ணும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாருன்னா, அகில இந்திய அளவில் இன்னைக்கு ஒரு 22 எம்பி வச்சிருக்காங்க திமுக. முக்கியமான ஒரு இஷ்யூ வருது நாடாளுமன்றத்தில்னா திமுகவினுடைய தயவு தேவை. அப்போ என்ன பண்ணணும்னா, அகில இந்திய அளவில் காங்கிரஸினுடைய அமைப்பில் திமுகவும் அங்கம் வகிக்கணும், இருக்கணுங்கிறார். அதுவும் ஒரு ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியாக அவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ எல்லாரும் அரவணைச்சு போற இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனுக்காக வந்திருக்கிறார். திமுகவே அவருக்கு வந்து வெளியில் வந்து அந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் சில விமர்சனங்களை தாண்டி மற்றபடி பெருசாக அவர் வந்து விமர்சனம்லாம் பண்ணல. வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் விமர்சனம் பண்ணல. ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை தான் செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறார். கடைசி நிமிடம் வரைக்கும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு தானே வந்தார். உங்கள்கிட்ட வந்து
வந்து நல்ல முறையில் இவங்களால ஏத்துக்க முடியலையா சார்? அவங்களால ஏத்துக்கிற முடியல. இந்த ஆட்சியை ஏத்துக்கிற முடியல. இந்த ஆட்சியில் இவர்களெல்லாம் அமைச்சராக இருக்கிறாங்கிறது ஏத்துக்கிற முடியல. இவங்கெல்லாம் யாரு நேத்தி வந்தவங்க? நம்ம இத்தனை வருஷமா நம்ம வந்து நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம வரலாறு என்ன, நம்ம எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கோம், எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம், சிறைச்சாலைகளை பார்த்தவர்கள், ரயில்களை பார்த்தவர்கள், தண்டவாளங்களை பார்த்தவர்கள், பாம்பு பள்ளிகளை பார்த்தவர்கள், சார் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்தவர்கள், சார், இது அரசியல் வந்து தெரியுமா, சார், வரலாறு புத்தகம். தெரியுமா, இலக்கியம் தெரியுமா, நீங்கள்லாம் எங்கள்கிட்ட பேசலாமா, உங்களுக்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த கொம்பு அப்படியே ஒன்றும் ஈகோ டச்சா இருக்குன்றீங்க இருக்கு. சார். புத்தகங்கள் படிக்கிறதுன்றதை அக்ரி பண்ணிக்கிறோம் சார். அதையும் தாண்டி சிறைக்கு போயிருக்கீங்களான்ற அந்த ஒரு ஃபேக்ட் எல்லாம் இவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. எப்படி அவங்க விஜய் அவர்கள் நேத்தி வரைக்கும் அவர் வந்து என்னோட நின்று டீ குடிச்சிருந்தாரு, இன்னைக்கு அவர் எம்எல்ஏ அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல நானே சர்வசாதாரணமா கேட்கிறேன் சார். இதுதாங்க மாற்றம். இதைத்தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தோம். அண்ணா அதுதான் நாங்கள் பண்ணார். திமுகங்கிற ஒரு கட்சியை அண்ணா எதுக்கு ஆரம்பித்தார்? காங்கிரஸ் கட்சி எனக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது, வலுவாக இருக்குது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க யார்? அமைச்சர்கள், அமைச்சராக இருந்தவங்க யார்? பண்ணையார்கள், நிலச்சுவார்ந்தார்கள், தொழிலதிபர்கள். சார் அப்போ அங்கே சாமானியனுக்கு, இளைஞனுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்போ என்ன பண்ணணும்? அண்ணா நினைக்கிறாரு, ஒரு தரப்பு இளைஞர்களே உள்ளே விடல, நீங்கள் சாமானியனே உள்ள இல்லை, அவனுக்கு அரசியல் அதிகாரமே இல்லை. அப்போ உருவாக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு. பெரியாரிடமிருந்து வந்து இது ஒரு அரசியல் களத்துக்கு போகணும். அது வரைக்கும் அண்ணா வந்து பெரியாரோட தான் இருக்கிறார், திராவிட கழகத்தில் தான் இருக்கிறார். வாக்கு அரசியல் இல்லாமல் தான் இருந்தார், ஒரு சமூக இயக்கமாக தான் செயல்பட்டு இருக்காரு. அப்போ அண்ணா யோசிக்கிறாரு, சரி ஓகே, ஆனால் நம்ம இந்த இளைஞர்களுக்கான அரசியலை யார் கொடுப்பா, இவனுக்கான அதிகாரத்தை யார் கொடுப்பா, இவன் எப்போ சட்டமன்றத்துக்கு போவான், இவன் எப்போ நாடாளுமன்றத்துக்கு போவான், இவன் எப்போ மினிஸ்டர் ஆவான், இவன் எப்போ அமைச்சர் ஆவான், இவன் எப்போ முதலமைச்சர் ஆவான். காங்கிரஸ் அதுக்கான வாய்ப்பே இல்லையே. அரசியல் அப்படின்றது 60 வயசுக்கு மேலதான் அப்படின்றது அந்த கட்டமைப்பே இன்னைக்கு காங்கிரஸ் உருவாக்கி வச்சிருந்துச்சு. அதை உடைக்கணும்னா என்ன பண்ணாரு அண்ணா? என்ன பண்ணாருன்னா, பெரியாரோட சின்ன கருத்து முரண்பாடு, அதுல இருந்து வெளியில வர்றாரு. திமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பூரா இளைஞர்கள், பூரா தம்பிக்குமார்கள். அண்ணாவினுடைய முதலமைச்சரவையில எல்லாருமே 35-40 வயசுக்குள்ள இருந்தவங்க தான், சாமானியர்கள் தான். கலைஞர் என்ன பின்படுத்தி வந்தார், பேராசிரியர் அன்பழகன் என்ன பின்படுத்தி வந்தார், நாவலர் நெடுஞ்செழியன் என்ன பின்படுத்தி வந்தார். இவங்கெல்லாம் யாரு? சாமானிய வீட்டு பிள்ளை தான். அது வரைக்கும் கலைஞர் அமைச்சராக 67 போக்குவரத்துறை அமைச்சராகிறதுக்கு முன்னாடி கலைஞர் யார்? ஒரு திரைப்படத்தினுடைய கதை வசன கருத்தா அன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. நான் பார்த்தேன்ப்பா, இந்த சுற்றியில் உட்காந்து கதை வசனம் எழுதியிருந்தார்ப்பா, இன்னைக்கு பாருப்பா அமைச்சராகிட்டாரு, அன்னைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. அண்ணாவினுடைய கனவு தாங்க அது. சாமானியனுக்கும் இளைஞருக்கும் உள்ள அதிகாரம் வேணும்னு தான் அண்ணாவுடைய கனவு. அரசியல் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க போய் இப்போ எல்லார் வீட்லயுமே இவர் என்ன தெரியுங்கிறத காட்டிலும் நீ வராதனே ஒதுக்கிட்டாங்க. உனக்கெல்லாம் அரசியல் வீட்டில் பேசாதீங்க. பெண்களை ஒதுக்குனாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் கேட்டீங்க. பெண்களை வீட்டில் அரசியலே பாரு, உனக்கு என்ன தெரியும் அரசியல், சீரியல் பாரு. அப்படியே வந்து அது ஒரு ஆனந்திக்கத்தனம் தான். வீட்டில் யாரும் அரசியல் பேசுறாங்களா? குழந்தைகள் அரசியல் பேச மாட்டாங்க. அரசியல்லாம் நீ பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, போய் விளையாடுங்க அரசியல். இன்னைக்கு அவன் சொல்றான், நான் சொல்றதை ஓட்டு போட்டு சார். அதை ஒதுக்கி வச்சு அரசியல அவன் பூரா ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டான். சார் உண்மையாவே சார், நான் இந்த தருணத்துல ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நான் கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும். எங்க வீட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். எங்க பெரிய எல்லா வீட்லயும் நடக்குதோ இல்ல சார், எங்க பெரியமாக்கு மொபைல்னாலே என்னன்னு தெரியாது சார். ட்ரஸ்ட் மீ, எங்க பெரியமாக்கு மொபைல்னாலே என்னன்னு தெரியாது. இப்போ எங்க பெரியமா அவங்களுக்கு கண்ணு கூட சரியா தெரியாது சார். அவங்க வந்து இப்போ அதை பார்த்து அரசியல் கத்துக்கிறதுல சார், அவங்க அப்டேட்ல இருக்காங்க சார். அவங்க என்ன கேட்கறாங்க, நீ இன்னைக்கு என்ன பண்ற, எனக்கு வந்து அவங்க சொல்றாங்க, நீ இன்னைக்கு இப்படி கேள்வி கேட்கல, இந்த போய் கேள்வி கேளு, விஜய் எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் பெரியமாவும் சீரியல் பத்தி பேசாம எந்த அளவுக்கு அரசியல் பத்தி பேசுறாங்க. கீர்த்தனா செஞ்சது நல்லா இருக்கா சரியா இல்லையா நீ சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு போனது சரிதான்னு வீட்டில் உட்காந்து கீர்த்தனா யாரு கேரக்டர், ஒரு சீரியல்ல ஒரு கேரக்டர்னு பார்த்தா இல்ல அமைச்சர் கீர்த்தனா பத்தி வீட்டில் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பெருசுங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வயசானவங்க. கீர்த்தனா பண்ணிருக்க கூடாதுப்பா, என்னதான் இருந்தாலும் பண்ண ஸ்கூலுக்கு போலாமா இல்லையா, தப்பா இல்லையா இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் அவங்களுக்கு பெண்களுக்கு அரசியல் வேண்டாம், வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அரசியல் வேண்டாம், இளைஞர்களுக்கு அரசியல் வேண்டாம், ஒதுக்கி வச்சு அவங்க பூரா ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ப்ராபப்லி திஸ் நடிகர், அப்புறம் வந்து ஒரு மாசான ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர், விஜய்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர், அவர் அரசியல் அந்த இடத்துல காலியா இருந்துச்சுங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், விஜய் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஃபேமோட ஒருத்தர் வந்தா கூட அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு. ஏன்னா அந்த இடம் வேகன்சியாவே இருந்துச்சு சார். இதெல்லாம் இருக்கணும் சார். இப்ப தனுஷ் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு சார், அது கட்சி இல்ல, அது வந்து தனுஷ் வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட போறாரு. தனுஷனுடைய மன்றங்கள் நிர்வாகிகள் போட்டி போட போறாங்க. கன்ஃபார்ம்டு நியூஸா சார்? ஆமா, கன்ஃபார்ம்டு நியூஸ் வர வந்துகிட்டு தான் இருக்கு. அது ஜனமாக வந்து
ஒரு அரசியல் கட்சியோடைய பேக் போனில் அவர் பண்ண போகிறாருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்துறதுக்கு வந்துரும்ல, இன்னும் இன்னொரு 6 மாதம் சார். அந்த கொடியில வந்து ரஜினிகாந்த் அவர்களோட அந்த ஒரு அது வந்து இவங்க ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ரெட் அண்ட் ஒயிட்டு தான் அவங்க கொடி, நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது பார்த்தேன். அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடணும்னு நினைக்கிறாரு. இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இதை முடிச்சிடும். ஏன் வந்து பெண்கள் இளைஞர்களுக்கான அரசியலை இவர்கள் வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பெண்கள் அரசியல் பேசக்கூடாது, வீட்டில் குழந்தைகள் அரசியல், இளைஞர்கள், இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க, இந்த 2 அதிமுக திமுக அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தையோ அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸையோ கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு அரசியல் தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ விஜய்க்கிற மாதிரியான ஒரு சினிமா ஃபேமோட வர்றப்ப அவங்க அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி அரசியலை வந்து ரொம்ப தீவிரமாக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் சொன்ன மாதிரி சீரியல் பார்க்குறத விட்டுட்டு அரசியல் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வீட்லையும் தான் நடக்குது. புருஷ முன்னாடிக்குள்ளே ஒருத்தர் விஜய் ரசிகராக இருக்கிறார், ஒருத்தர் திமுக ஆளாக இருக்காரு. டெய்லி சண்டை வந்து கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு டீலிங் வர்றாங்க. நீ வந்து உங்கள் கட்சியை பற்றி பேசக்கூடாது வீட்டில், நான் வந்து என் கட்சியை பேசக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ இங்கே சிரிக்கிறத பார்த்தா அவங்க வீட்டில் நடந்துருக்கு போல. எல்லா வீட்லையும் நடக்குது. அது இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அரசியலில் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். 1 லட்ச ரூபா செலவழிச்சு ஒருத்தர் முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. 35,000 ரூபாய் செலவழிச்சு ஒருத்தர் 50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எப்படி தெருவில் கிரிக்கெட் ஆடுறது இந்த பையன் எம்எல்ஏ ஆயிட்டான். பாசிபிளே இல்லாத ஒரு அது வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, போட்டாங்க. இதெல்லாம் சங்கர் படத்துல தானே சார் நம்ம பார்த்திருப்போம். அப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கு, மக்கள் மத்தியில் நடந்திருக்கு. யாருமே இதெல்லாம் நடக்காதான்னு யாருமே எதிர்பார்த்தோம். இது நடக்குமா, இது மாதிரி நடக்கணுங்கிற ஆசைப்பட்டோம். ஆனா நடக்காதுங்கிறத எதிர்பார்த்தோம். நடக்காது. இதெல்லாம் ஆசைப்பட்டோம். ஆனா இது நடக்காதுன்னு நினைச்சோம் இல்லையா? வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சோம். நடந்துருச்சா இல்லையா? நடந்தது பிறகு ஏத்துக்கணுமா இல்லையா? அதான் ஏத்துக்க முடியல. ஏன்னா நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய கோபம். அப்ப இந்த அரசாங்கத்தை நோக்கி நீங்க விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. அரசாங்கம் தவறு செய்கிறப்ப விமர்சனம் வைங்க. இப்போ நம்மளே சொல்றோம், ஆளுநருடைய தலையீடு இருக்கு, இதை பணிஞ்சு போயிடக்கூடாது, மாநில உரிமையில விட்டு கொடுத்துடக்கூடாது, யூசிஜி ஆட்களை வந்து துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதில் போட்டக்கூடாது, ஆளுநர் நேரடியாக நானே போய் பார்க்க போகிறேங்கிற அதை அனுமதிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். அதே நேரத்தில் பாராட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஊழலில் முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க. மக்கள் நேரடியாக பயன்பாட்டு இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் ஊழல் முற்றிலுமாக ஒழிஞ்சிருக்கு. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனையில் போகிறவங்க அப்பாவி விளிம்பு நிலை மக்கள் தான் போகிறாங்க. அங்கே போய் இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போகிறதுக்கு காசு, 50 ரூபாய், பிளட் டொனேஷன் காசு, 100 ரூபாய் கொடு, எல்லாம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது சார். அது இல்லாம தாண்டி பட்டா பத்திலாம் பேசுங்க சார். ஆமா, வீடுல எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸில் இடைத்தரகளுக்கு வேற இல்லை. கனிம வளங்கள் பத்தி பேச அதெல்லாம் குவாரிகளை மூடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்குல்ல சார். ஸ்கூல் ரெனியூவல் பண்றதுக்கு அதுக்கான சார்ஜஸ் நாங்க போன ஆட்சி வரைக்கும் நாங்க கொடுத்திருந்தோம். அப்ப இவங்க வந்திருக்கிறாங்க, ஊழலை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது குறைந்தபட்சம் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல ஊழல் புரியணும். அப்ப வந்து இப்ப சமீபத்தில் இந்த ஹெல்மெட் போடுறத பிடிக்கிறதா எல்லாம் வந்துருக்கு பாருங்க. ஆமா சார், எல்லாம் நடந்துச்சா? ஆமா. இப்போ என்னன்னா, ஒரு 2 லேடிஸ் போயிட்டு இருப்பாங்க வண்டியில், பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஏதாவது ஹெல்மெட்டை கொண்டு போக முடியாது, சின்ன வண்டியாக இருக்கும், ஒருத்தவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, நடு ரோட்டில் நிப்பாட்டி அவங்க ஃபைன் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, சட்டப்படி அது வந்து அஃபென்ஸ் தான், அது போடாமல் இருக்கிறது தப்பு தான். ஆனால் ஒரு அவசரத்தில் போகிறாங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறாங்க, அந்த மாதிரியான போகிற விஷயங்கள் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மக்களிடம் கடுமையாக நடந்துக்கிறாதீங்க. அரசு அதிகாரிகள், போலீஸாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், ரொம்ப கடுமையாக மக்களை சந்திக்கக்கூடிய இடங்களில் நடத்தக்கூடியவங்க கடுமையாக நடந்துக்கிறாதீங்கன்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் வந்து புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஓட்டு போட்டிருக்காங்க, காசு செலவழிக்காம ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான், ஜாதி பக்கம் ஜெயிச்சிருக்கான், மதத்தை பக்கம் ஜெயிச்சிருக்கான், இளைஞராக ஜெயிச்சிருக்கான். அப்போ வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இந்த அரசாங்கத்தில் நிறைய குறைகள் இருக்கு, அதை நம்ம சொல்றோம். இன்னைக்கு என்ன பண்றான்னா, குறை சொல்றதை கட் பண்ணி திமுக ஐடிவிங்கில் போட்டுறான். நல்லா இருக்குன்னு சொல்றத கட் பண்ணி அவன் போட்டுறான். அவனும் திட்டுறான், இவனும் திட்டுறான். உங்க நிலைமையும் பார்த்தாரு, பாவமா தான் இருக்கு. என்ன செய்யறது? என் நிலைமையும் அப்படிதான் சார். உங்களையும் திட்டுறாங்களா? ஆமா சார். பார வச்சா ஒரு வாட்டி நீ டிஎம்கேக்கு பேசுற, ஒரு வாட்டி நீ டிவி ஊப்பிட்டா, நீ யாரு நீ வந்து தற்கூரிடா அப்படின்றாங்க. நீ ஒரு 200 ரூபாய் ஊப்பின்றான், ஒருத்தன் தற்கூரின்றான், நீ மாறிட்டியான்றான், ஐடிவிங்கில் போட்டு அடிக்கிறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனவங்களுக்காக பேச முடியாது, பேசித்தான் நல்ல விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பா அதே நேரத்தில் குறைகளாக இருந்தால் சொல்லலாம். அப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தையே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த கவர்மெண்ட் தப்பாக போச்சுன்னா நல்ல முறையில், நியாயமான முறையில், நாகரீகமான முறையில் சுட்டி காட்ட வேண்டியது பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க அனுபவம் இல்லாமல் வந்திருக்கிறாங்க, வழி தவறி போகிறப்ப பண்ணுறாங்க. அதே மாதிரி வரக்கூடிய விமர்சனத்தையும் அவங்க சில இடத்துல ஏற்றுக்கிறாங்க.
எது அவங்க மாத்திக்கணும்னு மாத்திக்கிறாங்க. நினைக்கிறாங்க. அதை பார்த்து அதையும் நம்ம சொல்லணும். சார் அடுத்த 15 வருஷம் விஜய் தான் இவரை அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு பல அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட செல்வாக்குகள் உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சியில் சேர்ந்துருக்காங்க. புதிய நிர்வாகிகள் ஆட்கள் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது தாவேகா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஜென்சி ஆல்ஃபாங்கிறவங்க ஒரு 5 வருஷத்துல அவங்களும் வாக்காளராக மாறிடுவாங்க. அவங்களும் பீட்டாவா மாட்டிடுவாங்க. அவங்களும் வந்து ஒரு பெரிய வாக்காளராக வர்றப்ப தாவேகா வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். அரை நூற்றாண்டுக்கு தாவேகாவின் தாக்கம் இருக்கும் நான் பேசியிருந்தேன். உடனே திமுகலாம் வந்து ஏன் தாக்கம் இருக்கும்னா அடுத்த ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கலாம். 5 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வருது. இந்த ஆட்சி சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஆட்சி தொடரும். இந்த ஆட்சி ஒரு வேளை வந்து மோசமாக இருக்குன்னா இது எதிர்கட்சியாக வரும் தாவேகா. அப்போ தாவேகாங்கிறது அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒன்று தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும். இதைத்தான் நம்ம சொன்னோம். இதுக்கு வந்து பாஞ்சிட்டாங்க. நீங்க சொல்றீங்க நீங்க இத்தனை நாளா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த 200 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்களா நீ? இப்ப 2000 வாங்குறீங்க 2000 வாங்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா கொடுக்க 200 ரூபாய் கொடுத்து யாராவது சொல்லுங்க. இப்போ 2000 ரூபாய் கொடுத்து நம்ம அதைத்தான் சொன்னோம். யதார்த்தத்தை சொல்றோம். ஒரு 50 வருஷத்துக்கு தாவேகாவினுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா புதிய புதிய இளைஞர்கள் ஆட்கள் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போறாங்க. பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எதிர்க்கட்சியா இருப்பாங்க. சார் ஊழல் இல்ல அப்படின்ற ஒரு ஃபேக்டரே ஒரு 5 வருஷம் கண்டினியூ ஆகுது. அதை கொண்டு போக முடியுமாங்கிறதே எனக்கு சந்தேகம். ஏன்னா ஒரு சைக்கிளில் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஊழல்ங்கிற ஒரு விஷயத்துல புறையோடி போய் கிடக்கு. அப்போ இது வரைக்கும் வாங்கின நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்க குறை சொல்ல. வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வேலை செய்வாங்க? வேலையை விட்டு போக முடியாது. அவங்க உள்ளுக்குள்ள உட்காந்து குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அனுப்ப முடியாது. எப்படி அனுப்புவீங்க? நிறைய பேரை வந்து அந்த மாதிரி உடனே சினிமா மாதிரி உடனே போய் இதை வந்து போனேன் டப் டப்னு அவங்க அடிச்ச உடனே இது கொடுக்க முடியாது. சார் நாங்க முதல்வன் படம் அப்படிலாம் பார்த்து கேட்க கூடாது. நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது. அரசு ஊழியரை உடனே போய் சரன்னு ஜீப்ல போய் நின்று இறங்கி நீங்க டிஸ்மிஸ் அப்படின்னு உடனே அடிச்சு கையில் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு இன்னும் சங்கம் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் லா இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஊழலை ஒழிக்கணும், மக்களை நேரடியாக தாக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு, வரவேற்கலாம். ஆனால் இது வந்து இப்படியே 5 வருஷம் கொண்டு போனாங்கன்னா முற்றிலுமாக ஒழிஞ்சிடும். ஆட்சியின் மேல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். தொடர்ந்து இவங்க ஆட்சியில் இருப்பாங்க. ஒருவேளை ஆட்சியின் மீது வந்து விமர்சனம் இருக்கு, சரியா செய்யலை அப்படின்னா எதிர்கட்சியாக வர போறாங்க. எப்படியோ எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ தாவேகாங்கிற ஒரு கட்சி வந்து 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்குங்கிறத நான் யதார்த்தத்தை சொன்னேன். அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னென்னமோ பேசி விட்டாங்க. எனக்கு உங்களோட ஆதங்கம் புரியுது. உண்மையாவே இப்போ உங்களோட கருத்துக்களை இங்க பகிர்ந்திருக்கீங்க. இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.